யோபு 34:10 என்ன சொல்லுதுன்னா, ஆ ஆ அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாக இருக்கும், அவர்கிட்ட சேரவே முடியாது. Job 31:10 Listen to me, you men of understanding. Far be it from God to do evil, from the Almighty to do wrong. தீவினை செய்வது தேவனுக்கு எவ்வளவேனும் தகாது. அதே மாதிரி தவறான காரியங்களை செய்வது சர்வ வல்லவருக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் போட்டிருக்கு. கெட்ட காரியம் ஒன்று நடக்கிறது என்றால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கடவுள் ஏன் தான் இப்படி செய்கிறானோ தெரியல. கெட்ட காரியங்களை தேவன் ஒரு காலத்திலும் செய்ததில்லை, செய்யவும் மாட்டார். அது அவருடைய மனதிலே இருக்காது. நம்முடைய ஆசையினாலும் நம்முடைய இச்சையினாலும் நம்முடைய தேவையில்லாத பேராசையினாலும் கெட்ட காரியத்துக்குள்ளேயே நாம் போகிறோம். போகாதன்னு எவ்வளோ தூரம் ஆண்டவர் சொன்னாலும் நமக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு தேவையில்லாமல் நம்மளே இழுத்து விட்டுக்கிறோம். எனக்கு இன்ஜினியர் தான் ஆகணும், நான் இந்த மாதிரி தான் கலெக்டர் தான் ஆகணும், நான் இது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் ஆகணும் அப்படி நம்ம மனசில் பிடிச்சிக்கிட்டோம். என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்பவனை அல்லாமல் வேறு ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். அடுத்து என்ன, இஷ்டப்படி செய்கிறவங்களாம் போக முடியாதுன்னு அர்த்தம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் இஷ்டப்படி செய்கிறவங்களாம் கிடையாது. நீங்கள் எதை செய்ய முனைந்தாலும் விளைந்தாலும் உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்யணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா பிலிப்பியரில் என்ன பட்டிருக்கு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய மனதிலே விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் உருவாக்குகிறவராக இருக்கிறார். நமக்கு மனசில் ஒரு பிரியம் ஏற்படுதுன்னா அது உருவாக்குறவர் கர்த்தர். அப்போ இது உமக்கு சரியானதா? நம்முடைய மனதிலே சாத்தானும் இச்சைகளை தூண்டுகிறான். அப்போ இதெல்லாம் செய்யும்போது இது உமக்கு சித்தமானதா என்று கேட்டு செய்யணும். சர்வ வல்லவருக்கு தீவினை செய்வது எந்த காலத்திலும் ஆகாது அப்படின்னு யோபு சொல்லியிருக்காரு. தியாலஜி, த சயின்ஸ் ஆஃப் காட், யூஸ் டு பி கால் த குவீன் ஆஃப் சயின்சஸ் பிகாஸ் இட் டீல்ஸ் வித் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் வி கேன் ஹேவ். நாம் கொண்டிருக்கக்கூடியதிலேயே நமக்கு கிடைப்பதிலேயே மிக 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 முக்கியமான அறிவை கொடுப்பது இந்த தியாலஜி, இறையியல்னு சொல்கிறாங்க. தேவனை பற்றிய அறிவியல். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, த குவீன் ஆஃப் ஆல் சயின்சஸ், எல்லா அறிவியல்களின் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதை நாம் ரொம்ப முக்கியமான ஒன்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், மனித குலத்தின் தோற்றமும் முடிவும் என்ன என்பதிலே திணறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் முக்கியமான கேள்வி அதான். செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருக்கானா, அந்த கிரகத்தில் இருக்கானா, இந்த கிரகத்தில் இருக்கானா, மனுஷன் எங்கேருந்து வந்தால் எங்கே போகிறான், மனுஷன் இந்த உலகத்திலே தோன்றி புழுவிலிருந்து அப்படின்னு சொல்லி இந்த தியரி ஆஃப் இந்த பரிணாம கொள்கைன்னு சொன்னாங்களே, இவால்வேஷன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. அதையும் நம்ப முடியல யாராலையுமே. இப்போ மாறி மாறி அவர்களுக்கு அப்போ இறைவன் ஒருவன் இருக்கிறானா, இறைவன் எங்கே இருந்தான் ஏற்கனவே, இப்பொழுது எங்கே இருக்கிறானா, ஒரு இறைவன் தான் இருக்கிறானா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இறைவன் இருக்கிறானா, இப்படியும் இறைவனை தேடுகிற அந்த அறிவு இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு. த நாலேஜ் ஆஃப் காட். தியாலஜி இஸ் a difficult science, for it is our attempt to know the unknowable. தெரிந்து கொள்ளவே முடியாத ஒன்றை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிற அது நம்முடைய முயற்சி தான் அந்த தியாலஜி. இறைவனை தான் இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் கூட ஒரு ஐயர் சொன்னார்ல, தியாலஜி அப்படின்னா என்ன, ஜியாலஜி அப்படின்னா என்ன. ஜியாலஜி அப்படின்னா புவியியலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சயின்ஸ். இது மாதிரி ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஆலஜி நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆஸ்ட்ராலஜி இப்படின்னு படிக்கிறாங்க. அதெல்லாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தெரிந்து கொள்ள முடியும். தியாலஜி அப்படின்னா இறைவனை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு அறிவியல். இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? தியாலஜி படித்தவெல்லாம் முடியாது. தெரிந்து கொள்ள முடியாத ஒன்றை தெரிந்து கொள்ள நாம் எடுக்கும் முயற்சி தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் தியாலஜி. The essence of idolatry, wrote A.W. Tozer, is the entertainment of thoughts about God that are unworthy of Him. இறைவனை பற்றிய தகுதியில்லாத சிந்தனைகளை நாம் கொடுத்து அதை பொழுதை கழிக்கிற ஒரு விஷயந்தான் the essence of idolatry. விக்கிரக ஆராதனையின் சாராம்சம் ஆக இருக்கிறது. அப்போ இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்கிறோம். அந்த இறைவன் எப்படி இருப்பார்?
பெரிய கண்களை உடையவர், நாக்கை துருத்தி கொண்டு கையிலே வேலாயுதம் சூலாயுதம் வைத்து கொண்டிருப்பார் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை வடிவமைக்கிறார். ஒரு மாடு நம்மளை ஒரு விபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி விட்டால் அந்த மாட்டுக்கு சிலை செய்து அதை கும்பிடுகிறார். ஒரு குரங்குக்கு விலை செய்து கும்பிடுகிறார். ஒரு சிலுவை நம்மளை கொண்டுனா சிலுவையை வைத்து கும்பிடுகிறார்கள். இறைவனை தவிர வேறு எதை வைத்தாலும் ஒரு கெபியை வைத்து கெபியில் போய் கும்பிடுகிறார். மேரி மாதாவை வைத்து அதிலே போய் கும்பிடுகிறார் இல்லையா? இப்படி எதை இறைவனுக்கு பதிலாக நீங்கள் எதை வைத்த, நேற்று அதான் சொன்னேன், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நேற்று படித்தோம். நம்ம பொருளை நிறைய சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன ஆகுது, ஒரு விக்கிரகமாக போயிடுது. தேவனை எப்பேற்பட்டவராக நீதிமொழிகளில் போட்டு, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். உடனே பணத்தை வைத்து சாமி கும்பிட்றாங்க. பணத்தை கட்டுக்கட்டாக வச்சு அதுக்கு சாமி கும்பிட்றாங்க, பூஜை பண்ணுறாங்க. இப்படி அப்போது தகுதி இல்லாத ஒன்றை நினைத்து இறைவனை குறித்து அதையே சிந்தித்து கொண்டே இருப்பது. இறைவன் தான், இதுதான் இறைவனாக இருக்கும். ஒரு மலையை பார்த்தால் அதுதான் இறைவனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும். இதுதான் தி எசன்ஸ் ஆஃப் ஐடாலிட்ரி. ஸோ whoever attempts to explain and defend the Almighty must have humble heart of worshipper. For knowledge puffs up, but love builds up. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் கொரிந்தியரில் போட்டிருக்கு. அப்போது தேவனை குறித்து விளக்கி சொல்ல அல்லது தேவனுக்காக போராட விரும்புகிற எவனும் ஒரு பணிவான இருதயம் அவனுக்கு இருக்க வேண்டும். இருமாப்போடு நாம் எதுவும் இறைவனை பற்றி பேசிவிட முடியாது. இன்றைக்கு இறைவனை பற்றி நாம் தெரிந்திருக்கிற அறிவு முழுமையானதா? இறைவன் இப்பேற்பட்டவரானதா? இன்றைக்கி அதுதான் பிரச்சனையே உண்டு. ஞானஸ்நானம் இப்படி கொடுக்கக்கூடாது, ஞானஸ்நானம் அப்படி கொடுக்கக்கூடாது, சர்ச்சில் இப்படி முழங்கால் போடக்கூடாது, சர்ச்சில் அப்படி கும்பிடக்கூடாது, இந்த சாமி இப்படி கும்பிடாது, இத்தனாம் தேதி கும்பிடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பிடணும், திங்கக்கிழமை கும்பிடக்கூடாது, புதன்கிழமையை வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தால் கும்பிடணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள். காரணம் என்ன? நம்முடைய மனதிலே எனக்கு இறைவனை பற்றி தெரியும், இறைவனை இப்படி தான் கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பு வரும்போது நம்ம ஏட்டு இப்படியா பண்ணுறோம். இல்லைன்னா என்ன ஆகுது, நான் தான் மைக்கை பிடிச்சி திருக்குவேன், உனக்கெல்லாம் தெரியுமான்னு சண்டையை வளர்த்துட்ருக்கேன். வெளியில் போயா நான் தான் என் சிலுவையை தூக்கிட்டு போவேன் அப்படிங்கிறான். சிலுவையை தூக்கிட்டு ஒருத்தர் முன்னாடி போனால் தான் பின்னாடி ஐயர் போகணும் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஐயர்னா வெள்ளை உடை போட்டுட்டு நீட்டமாக போகணும் அப்படின்னு ஒரு பாரம்பரியம். ஒன்றுக்கு ஒரு பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு இறைவனை இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இறைவன் உள்ளபடி அப்படி தொழுது கொள்ள சொல்கிறார் என்றால் இல்லை. இறைவனை பற்றி நமக்கு எங்கே தெரியுது? எல்லாத்தையும் தியாலஜிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வர முடியும். ஞானஸ்நானம் கொடுத்து புது நன்மையை எடுத்து ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக வாழ்கிறவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள். அப்போ அந்த தொங்குன திருடன் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போனான்னு ஒருத்தன் கேள்வி வைக்கிறான். அது இறைவனுடைய சித்தம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறான், அவனுடைய காரியம் என்ன? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? இறைவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதான் பவுல் நேராக அடிச்சிடுறார். படைத்தவனை நோக்கி படைக்கப்பட்ட சிருஷ்டி கேள்வி கேட்க முடியுமா? அல்லது அவனை குறித்து தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லை அப்படிங்கிறார். ஸோ whoever attempts to explain and defend the Almighty must have a humble heart. ஆகவே நீங்கள் மிகவும் பணிவான ஒரு இதயத்தோடு ஆண்டவரை உங்களுக்கு செய்ததை குறித்து சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை குறித்து சொல்ல வேண்டுமே ஒழிய ஆண்டவர் இப்படித்தான் என்று உங்களால் வரையறுத்து சொல்ல முடியாது. அதான் சொல்கிறார், அறிவோ இருமாப்பை உண்டாக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆண்டவரோட 50 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியே ஒன்றும் பண்ண முடியல. யோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காகவே வாழ்ந்தான், என்ன பெரிய சாதிச்சிட்டான். ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாதிச்சான். 100 வயசு வரைக்கும் குழந்தைங்கள ஒரு சந்தோஷமும் இல்லை. யோசனை பண்ணி பாருங்கள், 100 வருஷத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு கடந்திருப்பான். பவுல் ஆண்டவருக்காக வாழ்ந்தார், என்ன சந்தோஷம் இந்த உலகத்தில் அனுபவிச்சிட்டான். நான் நாள்தோறும் பாதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறான். கட்டுகளாலும் காயங்களால் நான் அவதிப்படுறேன். இயேசு கிறிஸ்து இறை மகனாகவே இருந்தார். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் எல்லாமே பட்சிகளுக்கு தங்கும் இடமும் இருக்குது. எனக்கோ மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க நிம்மதியாக தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னா இரவும் பகலும் பாடுகளை பட்டு அலைந்தார். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவன் என்று எப்படி நீங்கள் வகையறுப்பீர்கள்? இறைவனை உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி, என்ன உத்தரவாதம்? எதுவுமே கிடையாது. அப்போ இறைவனை பற்றிய நம்முடைய அறிவு குறைவு. நாம் இறைவனை பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும்.
அவருடைய கருணைக்காக நாம் கெஞ்சி நிற்க வேண்டும். ஒரு நொடியில் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவராலே முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லுங்கள். அவர் இப்பேற்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்று விலைக்கு சொல்ல முயற்சிக்காதீர்கள். As we read Elihu's speeches in Job, we get the impression that he was not growing, he was swelling. We also get the impression that his listeners' minds were wandering. எலிஹூ அப்படின்னு யோபோட நண்பர்களில் ஒருத்தர் தான். அவன் பலவிதமான அறிவியல் காரியங்களை குறித்து இந்த இதில் சொல்கிறான். யோபு வந்து ஆபிரகாமுக்கு முன்பாகவே 1000 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவ்வளோ ஞானமாக பேசுகிறான். அவ்வளோ ஞானமாக பேசும்போதும் கூட அவன் அறிவிலே வளராமல் அப்படி உப்பிக்கொண்டே போகிறான், பெருசாக்கிட்டே போகிறான வழிய அந்த அறிவு வந்து இருமாப்பைத்தான் உண்டாக்குகிறது. அதனால் எந்த விதமான பக்தி விருத்தியும் உண்டாகவில்லை என்று சொல்கிறார். We also get the impression that his listeners' minds were wandering. Yet Elihu emphasized that God is sovereign, and the book of Job magnifies the sovereignty of God. தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தன்மை இருக்கு இல்லையா, அவருக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை என்பதை அங்கே எலிஹூ சொல்கிறார். During the debate, it appears that God is absent, but he is aware of how Job feels and what Job and his friends are saying. அந்த ஒரு பெரிய விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நீ தரங்களிட்டு போனாய்? ஏன் நீ ஒன்றுமே இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாமல் ஏன் போனாய்? நீ கட்டாயம் தவறு செய்திருப்பாய். நீ தவறு செய்திருந்தால்தான் இப்படி போக முடியும் என்பது மனிதர்களுடைய தீர்ப்பு. ஒருவன் தண்டனை அடைந்து விட்டான் என்றால், வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டால், அவன் கண்டிப்பாக இறைவனுக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பான் என்றே எல்லாரும் முடிவு செய்கிறார்கள். அதே மென்டாலிட்டி தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, யார் செய்த பாவம் என்று கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் வேறு விதமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எதை வேண்டுமானாலும் செய்வார். தேவனுடைய கிருபை இவனிடத்திலே விளங்கும்படி இவன் இப்படி பிறந்தான். அப்போ யோபு எதற்காக அப்படி கீழ்த்த போனான் என்றால், அது அங்கே நடக்கிற தெய்வீக செயலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சாத்தானும் தேவனுடைய சமூகத்திலே போய் நின்றான். அங்கே யோபை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அங்கே யோபுடைய பல அதிகாரங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக இதை செய்தேன், அதை செய்தேன், நான் நியாயமாக வாழ்ந்தேன் என்று தன்னுடைய கிரியைகளையே அவன் பெரும்பாலும் பேசி கொண்டிருப்பான். ஒரு கட்டத்திற்கு பின்புதான் அவர் புரிந்து கொள்கிறான், இறைவன் நினைத்தால் என்ன வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யலாம், ஆகவே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் போது தேவன் அவனை மறுபடியும் உயர்த்துகிறான். நான் ஒன்றுமில்லை அப்படின்றது உணர்கிறான். அப்போ இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்னத்தை வேணுமானாலும் செய்ய முடியும். நாம் எதற்கும் தகுதியானவர்கள் அல்ல. நாம் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களாக இருக்கும்போது, நாம் பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார் என்று அந்த அர்த்தம் வரும். During the debate, it appears that God is absent. அங்கே தேவன் இல்லை, but he is aware of how Job feels and what Job and his friends are saying. யோபுடைய மனதிலே என்ன விதமான துக்கங்கள் இருக்கும், அவனுடைய வேதனைகள் என்ன என்பது தேவனுக்கு தெரியும். அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தேவனுக்கு தெரியும். எலிஹூ was on target. God is sovereign and cannot do wrong. அவருடைய நண்பனாகிய எலிஹூ என்ன சொல்றான்? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நித்திய நியாயாதிபதி, அவருக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை, அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவர் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டார் அப்படின்னு எலிஹூ சொல்கிறான். இல்லை, நான் நியாயமாய் நான் வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் கண்டிப்பாக தவறு செய்து விட்டார் என்று யோபு அங்கே ஆர்கியூ பண்ணுவேன். நான் ஏழைகளுடைய பணத்தை நான் கொடுத்து கொடாமல் இருந்திருக்கிறேனா, அபகரித்திருக்கிறேனா, விதவைகளுடைய வீடுகளை நான் ஒன்றுமில்லாமல் செய்திருக்கிறேனா, என்னிடத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்காமல் இருந்திருக்கிறேனா அப்படின்லாம் கேட்குறான். நான் யாரையாவது என் வீட்டுக்கு வந்தவங்களை நான் பசியோடு திரும்ப அனுப்பியிருக்கிறேனா, நான் எல்லாவற்றுக்கும் நான் பலி செலுத்தினேன், நான் இறைவனை முழுவதுமாக தேடினேன், சர்வ வல்லவருக்கு நான் பயந்து நடக்காத நாள் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இப்படி பல கேட்டுக்கிட்டே வரும். அதனாலே கண்டிப்பாக தேவன் தவறு செய்திருக்க வேண்டும், என்னுடைய விஷயத்திலே கண்டிப்பாக கர்த்தர் தவறு செய்து விட்டார் என்று அவனுடைய எண்ணங்கள் பிதற்றிக்கொண்டே போகிறது. அவன் திரும்ப திரும்ப யோசிக்கிறான், நான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தேனே, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். இவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு உழைத்தேனே, நான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை? எல்லாருடைய மனதிலே தான்
கண்டிப்பாக தேவன் தவறு செய்திருக்கிறார் என்று நினைக்கிறோம். எலிகு திரும்ப திரும்ப சொல்கிறான், அவரை மிஞ்சினது எதுவும் இல்லை, எல்லாம் அவருக்குள் அடக்கம். அவர் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டார். தவறு என்பது அவருடைய பட்சத்திலே இருக்காது. நாம் தான் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய மகிமை என்னிடத்திலே விளங்குவதற்காக அவர் இந்த காரியங்கள் எல்லாம் நடத்துகிறார். லாசருவை போய் எழுப்ப போனார்ல இயேசு. லாசரு சாகருக்கு முன்னாடியே இயேசுட்ட போய் சொல்லிட்டாங்க, இதோ உம்முடைய சிநேகிதர் சாகும் தருவாயில் இருக்கிறார், மரணப்படுக்கையில் இருக்கிறார், வந்து கொஞ்சம் அவரை காப்பாற்றுங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர கொஞ்சம் வேலை இருக்குது வரேன். அவர் என்னுடைய சிநேகிதன் லாசரு சுகவீனமாக இருக்கிறான், நான் போய் அவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு இயேசு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார். மறுபடியும் பின்னும் அவர் 4 நாட்கள் அங்கேயே இருந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னையே அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறாரு, அவர் வீட்டில் அடிக்கடி போய் சாப்பிடுவார் கொள்வார். உடம்பு சரியில்லாமல் இருக்கான், ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டான். இயேசு சொல்கிறார், என்னுடைய சகோதரன் என்னுடைய சிநேகிதன் நித்திரை அடைந்து விட்டான், செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் அவர்களை பார்ப்போம். நாளைக்கு முன்னாடி சுகமாக இருக்க போய் ஒரு எத்தனை பேரை நீங்கள் குருடருடைய கண்களை திறந்தவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கவும் கூடாதா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அவர் ஊருக்கு வந்து சேர்ற 2 நாள் நடைபயணமாக ஊருக்கு வந்து சேர்றாரு. மார்த்தாள் மரியாள் வந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே போய் பார்க்குறாங்க. என்ன ஆண்டவரே, நம்முடைய சகோதரை செத்து போயிட்டான். எல்லாரும் அழுகிறாங்க, கூட இருக்கிறவங்களாம். அவர்கள் அழுவதையும் கூட இருக்கிறவர்கள் அழுவதையும் அவர் பார்த்து கொண்டு அவர் கண்ணீர் விட ஆவியிலே கலங்குகிறார். சரி வாருங்கள் அவனை போய் பார்ப்போம், கல்லை எடுத்து போடுங்கள். அந்த மரியாள் உடனே ஒரு கையை பிடிச்சிக்கிறா, வேணாம் ஆண்டவரே, 4 நாளாயிடுச்சு, பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கும், புழுவெல்லாம் வந்திருக்கும், உடம்பெல்லாம் சிதைஞ்சி போயிருக்கும், வேணாம் திறக்காதீங்க, 4 நாளாயிடுச்சு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சுற்றி இருக்கவங்களாம் கதறாங்க, ஏன் ஊரில் செத்தவனை கண்ணு திறக்காதனும் நோடமானவனை எல்லாத்தையும் ஒரு குணமாக்குனாரு, ரொம்ப க்ளோஸை நெருங்கிய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாதான்? அவன் போட்டு படாத துடிச்சு நோயில் படுத்து செத்தான், என்ன வேதனைப்பட்டு செத்துருப்பான். என்னங்க இப்படி இருக்கார்? கடவுளுக்கு கண்ணு இல்லைங்க, என்ன பாடுகளை நம்மளை அனுபவிக்க விடுகிறான். 10 நாளாக சுகவீனமாக இருக்கான், சோறு திங்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்து இழுத்து செத்தான். இன்றைக்கி 4 நாளாச்சு வந்து ஊழியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு. குருடனுடைய கண்களை திறந்தவர் இவனை தெரிஞ்சிடக்கூடாதா? அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். யவீரு என்று ஒரு 100க்கு அதிபதி இருந்தார், அவருடைய மகள் சுகவீனமாக இருந்தார், நீ போ உன் பொண்ணு குணமாயிட்டான்னு சொல்கிறார். எத்தனை மணிக்கு? அவர் சொன்ன நேரத்தில் அங்கே குணமாயிட்டான். இதையெல்லாம் செய்தவர் லாசரு நீ வெளியில் நல்லா இருப்பா அப்படின்னு அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இங்கே குணமாயிருப்பான். ஏன் கடவுள் இப்படி கண் இல்லாமல் இவ்வளோ அவஸ்தைகளை கொடுத்தார்? யோசிச்சு பாருங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் தேவனுடைய கிரியை அங்கே விளங்கும்படி அவர் அங்கே நிற்கிறார். மரித்தோரிலிருந்து ஒருவனை இன்று உயிரோடு எழுப்பினவர் இன்று வரை ஒருவரும் இல்லை. தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் மரித்தவனையும் உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். மரித்து 4 நாளாக ஆன பிறகுதான் அவங்களுக்கு பல பூஜைகள்லாம் இருக்குது. யூதருடைய முறைமையின்படி அவர்கள் மரித்த பின்பு 3ஆம் நாள் அதிகாலையிலே மரியாள் எங்கே போகிறா? இயேசு கிறிஸ்துவுக்கு சுகந்த வர்க்கங்களையும் தூபங்களையும் காட்டும்படியாக கல்லறைக்கு போகிறார். அதையெல்லாம் காட்டி முடித்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. லாசருக்கு ஊர் மக்கள் எல்லாம் கூடி, நம்ம என்ன கருமாதி வைக்கிறாங்களா, கருமாதி வச்சு விருந்து வச்சு எல்லாரும் கறி சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக செத்து முடிச்சிட்டான்ல, கம்ப்ளீட்டாக செத்து முடிச்சிட்டாயான்னு முடிவு பண்ணிட்டான். 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்து 4ஆவது நாள் போகிறார். என்ன மறுபடியும் உயிரோடு கொண்டு எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, கருமாதியெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, கல்லறையை திறங்க, உள்ளே லாசரு வெளியே வா. அதான் இன்றைக்கி ஐயர் சொன்னார்ல, வெளியே வாங்கினா எல்லா பேரும் வந்துடுவான், லாசரு வா. அவன் இப்படியே கட்டின மாதிரியே வந்து நிற்கிறான். கட்டை ஊற்றி விடுங்க, மூச்சு திணற போகுது, கட்டை ஊற்றி விடுறாங்க. அவன் வருகிறான். இந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக உங்களுக்கு சுகவீனத்தை தேவன் கொடுக்கிறார். அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு யோபுகிட்ட எலிகு சொல்கிறான். இறைவன் எந்த காலத்திலும் தவறு செய்ய முடியாது, அவரிடத்திலே அநீதி எந்த காலத்திலும் இருக்காது. சர்வ வல்லவருக்கு அநீதி தூரமாக இருப்பதாக அவரிடத்தில் நெருங்க முடியாது. அவருக்கு இஷ்டமானதை இஷ்டப்பட்டபடி செய்கிறார். தன்னுடைய கிரியைகளில் மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக பல்வேறு அதிசயங்களை செய்கிறார்.
அதனால் சர்வ வல்லவருடைய கிரியைகளை மனுஷன் உணர்ந்து கொள்ள முடியாதுன்னு நீதிமொழிகளில் எழுதுறோம். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படி. இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள். வாட் ஆர் சம் questions ஆஃப் தியாலஜி that have come up in your interactions with skeptics or people of other faiths? மற்ற விசுவாசங்களை, மற்ற நம்பிக்கைகளுடைய, மற்ற மத நம்பிக்கைகளுடைய மக்களோடு நீங்கள் பேசும்போது இந்த தியாலஜியை குறித்த கேள்வி உங்களிடத்துல என்ன எழுகிறது? மக்களிடத்தில் இன்றைக்கி எழக்கூடிய கேள்வி என்ன மெயினாக? ஓஹோ, ஆண்டவர் பூமியை படைச்சாரா? அவர் பூமியை படைக்கும்போது எங்கே உட்கார்ந்துருந்து படைச்சார்? அதுக்கு முன்னாடி அவர் எப்போ பிறந்தார்? இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்பார். இறைவனை பற்றிய ஆழமான கேள்விகளை நம்மிடத்தில் கேட்டு நம்மளை திக்குமுக்காட செய்து இறைவன் இல்லை என்பதை சொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இறைவன் இல்லை என்பதை உங்களால் நிரூபிக்கவே முடியாது. இறைவன் இருக்கிறார் என்பதை உங்களால் நிரூபிக்கவே முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. பரலோகம் எங்கே இருக்கிறது? 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்கிட்டு இருக்கா? செவ்வாய் கிரகம் பக்கத்தில் இருக்கா? இல்லை ஆண்ட்ரோமீடா கேலக்சியில் இருக்கா? எங்கே இருக்குது? என்ன சொன்னாங்க? பால்வெளி திரள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதிலே பூமி இருக்கிறது அப்படின்னு நாங்கள்லாம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம். அப்புறம் என்ன சொன்னால், பால்வெளி திரள் மட்டும் இல்லை, இது மாதிரி ஆயிரக்கான பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ஆர் இன்றைக்கி இருக்குது. 100 பில்லியன் கேலக்சிஸ் இந்த நோன் யூனிவர்ஸுங்கிறான். அப்புறம் என்னாச்சு? தேர் வாஸ் அ யூனிவர்ஸ் இன் பாஸ்ட், நவ் தேர் ஆர் மல்டிவேர்ஸ். பல யூனிவர்ஸ் இருக்குது, பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார்? பிரபஞ்சங்களையும் தாண்டி எங்கேயோ இருக்கிறார். அவற்றை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனை அறியும் அறிவை ஏன் உனக்கு அங்கே போகுது? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை தான். ஏன் அசுத்தமான காரியங்களை செய்யாமல் ஒன்றால் இருக்க முடியாதா? திருடாமல் இருக்க முடியாதா? இச்சியாமல் இருக்க முடியாதா? அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க முடியாதா? இவற்றை தானே சொன்னார். இவற்றை செய்வதை விட்டுவிட்டு இவற்றை ஆசையோடு செய்வதற்காக இறைவன் இல்லை என்று சொல்கிறான். இறைவன் இல்லை என்று எப்பொழுது ஒருவன் சொல்கிறானோ அப்பொழுது அவன் அயோக்கியத்தனத்தை செய்வான். குடும்பத்தை கவனிக்க மாட்டான், ஊர் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பான், அடுத்தவன் தலையை தடவி காசை பிடுங்கி திம்பான். இவ்வளோ வேலை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவன் இறைவனை நம்ப மாட்டான். அல்லது இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லுகிறான்ல, ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி இறைவன் இப்படித்தான் இருக்கிறான். அப்போ சிவனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, கணபதிக்கு 7 பொண்டாட்டி, எல்லாத்துக்கும் இவனுடைய மனதிலே இருக்கும் ஆசைகளை உருவமாக உருவாக்கி கடவுளே அப்படி செய்கிறான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை போதிக்கிறார்கள். இறைவன் அப்படிப்பட்டவராக இருக்க முடியுமா? உன்னுடைய சகோதரனோ, உன்னுடைய சகோதரியோ, உன்னுடைய தாயோ, உன்னுடைய தந்தையோ அந்த இறைவன் போல் வாழ்ந்தால் என்னவாகும்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இறைவனை நாம் கண்டறிய முடியாது. அவர் சொல்வதை கேட்டு நடப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை என்பது தான் இன்றைய செய்தியின் தலைப்பு. என்ன சொல்லுது? டிஃபெண்டிங் காட். தேவன் நம்மளை தற்காக்கிற தெய்வம். அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை என்பது தான் அந்த செய்தி.